என்ன ஐசு முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்படி போனை கட் பண்ணிட்ட? பார்வதி தான் கேசரி பண்ணணுமா? உனக்கு பிடிச்ச மாதிரி நானே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரேன். என்னது, நீ கேசரி ரெடி பண்ணிட்டு வரியா? ஐசு, ஐ எம் பாவம், என்னோட உடம்பெல்லாம் தாங்காது, ப்ளீஸ். எனக்கு சமைக்க வராதுன்னு சொல்றியா? அன்னைக்கு மித்ராவோட சமையல்ல போட்டி போட்டு நான் ஜெயிச்சத நீ மறந்துட்டியா அருண்? அதெல்லாம் நான் மறக்கல ஐசு. பார்வதி உனக்கு ஹெல்ப் பண்ணா பாரு, அத நீ மறந்துடாத. நான் ஒண்ணும் மறக்கல. இன்னைக்கு பார்வதியோட ஹெல்ப் இல்லாமலே நான் உனக்கு பிடிச்ச மாதிரி கேசரி ரெடி பண்ணி காட்டுறேன். ஓ, காட்டுங்க காட்டுங்க, போ போ. செஞ்சிருவாளோ? இவ எனக்கு பிடிச்ச மாதிரி கேசரி செஞ்சு கொண்டு வருவாளா, இல்ல போஸ்டருக்கு பச ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவாளானே தெரியலையே. ஆக மொத்தம் கேசரி சாப்பிடுற ஆசை இன்னையோட விட்டு போக போகுது. கடவுளே, நீதாப்பா காப்பாத்தணும். பசையா கேசரியான்னு தெரியலையே. சரி பாப்போம். பார்வதி, சொல்லுங்கம்மா. என்ன கேசரி செய்ய போறியா? ஆமாம்மா, இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவேன். நீ பண்ண வேணாம் பார்வதி. என் கையால நானே அருணுக்கு கேசரி செஞ்சு கொடுக்க போறேன். நீ முந்திரி திராட்சை ஏலக்காய் மட்டும் எடுத்து வச்சுடு இப்போ. உங்களுக்கு எதுக்குமா இந்த வீண் சிரமம்? நீங்க போய் ஹால்ல உட்காருங்க, நானே செஞ்சு எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல பார்வதி, நானே செஞ்சுக்கிறேன். அப்புறம் சக்கரை நெய் மட்டும் எடுத்து வை, எங்க இருக்குன்னு தெரியல. இது என்ன கரண்டி பிடிக்க வேண்டிய கையா? நீங்க ரெஸ்ட் எடுங்க, நானே பண்ணி தரேம்மா. பரவாயில்ல, நானே எப்பவுமேவா கரண்டி பிடிக்க போறேன்? அருண்காக கொஞ்ச நேரம். நீ போய் ஹால்ல ரெஸ்ட் எடு பார்வதி. நான் கேசரி ரெடி ஆனதும் உன்னை கூப்பிடுறேன். நீ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ஏன் பார்வதி தயங்குற? நீ போ, நான் பாத்துக்கிறேன். பார்வதி, அம்மா சொல்லுங்கம்மா. கேசரி ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு பார்வதி. நல்லா இருக்குல்ல? கேசரி சுமாராதான் இருக்கு. இதை எப்படி சின்னையா சாப்பிடுவாரு? ஐயோ, என்ன பண்றது? அருண், கேசரி ரெடி. உனக்காக நானே என் கையால ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன அருண் அப்படி பாக்குற? சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐஷு, கேசரி பார்க்கும்போதே ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கேசரி எப்படி இருக்குன்னு தெரியலையே. சாப்பிடு அருண். சாப்பிட்டு பார்த்துட்டு என் கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சூப்பரா இருக்கு ஐஸ்வர்யா. இந்த மாதிரி ஒரு கேசரியா என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்ல. ஐஸ்வர்யா அம்மா கேசரிய சுமாரா தான் செஞ்சிருக்காங்க. அது சின்னையா சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளவா நல்லா இல்லைன்னு ஐஸ்வர்யா அம்மாவை திட்டா பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. என்ன பண்றது? எதுக்கும் மேல போய் பாப்போம்.
ஐசு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்ல அருண். கேசரிய சுமாரா தான் செஞ்சு கொண்டு வருவேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி சூப்பரா அஸ்தவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஐசு. நான் சொன்னது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சது மேடம். நீங்க சொன்ன மாதிரி பக்காவா செஞ்சு முடிச்சிடுறோம் மேடம். அகிலாண்டேஸ்வரி ரொம்ப ஷார்ப். நீங்க ரொம்ப கவனமா செஞ்சு முடிக்கணும். நீங்க சொன்னதை சக்சஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். வரேன் மேடம். வாடா போலாம். அகிலாண்டேஸ்வரி, கெத்தா வந்து இன்னும் பார்ட்டிக்கு கூப்பிட்டல்ல, வரேன். நீ வீல் சேர்ல வர கண்கொள்ளா காட்சிய பாக்குறதுக்கு நான் உன் பார்ட்டிக்கு வரேன். மச்சான், சொதப்பிடாம பக்காவா பண்ணிருவேல? நீ ஒன்னும் பயப்படாத மாமு. பக்காவா ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கு என் மேல கொஞ்சம் கூட டவுட்டே வராது. அப்ப சரி, நீ ரெடி ஆயிக்க. அகிலாண்டேஸ்வரி மேடம் வந்துருவாங்க. சரி. சூப்பர் மச்சான், இந்த கெட்டப் உனக்கு பக்காவா மேட்ச் ஆகுது. மச்சான், அந்த அம்மா படியில இருந்து இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் ஹைட் ஆக்கிறேன். ஓகே மச்சான். அகிலாண்டேஸ்வரியோட காலை உடைச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் அவனுங்க கிட்ட இருந்து ஃபோன் வரலையே. அந்த அகிலாண்டேஸ்வரியோட கால் என்னாச்சுன்னு தெரியல. சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டாங்க போல இருக்க. ஃபோன் பண்றாங்க. ஹலோ மேடம், நீங்க போட்டு கொடுத்த பிளான் படி காரியத்தை ரொம்ப சக்சஸா முடிச்சிட்டேன் மேடம். வெரி குட். ஆமா, அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு உங்க மேல எந்த டவுட்டும் வரல? இல்ல மேடம், அவங்களுக்கு என் மேல எந்த சந்தேகமும் வரல. உண்மையாவே பார்வை தெரியாதவன் நம்பிட்டாங்க. சூப்பர். என் ஆட்டம் போட்ட அந்த அகிலாண்டேஸ்வரி இப்ப நடக்க கூட வழி இல்லாம காலை உடைச்சு படுக்க வச்சாச்சு. ஓகே, எங்க என்னுடைய பிளான் சொதப்பலாயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை, சக்சஸ் ஆயிடுச்சு.
என்ன பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாத அகிலாண்டேஸ்வரிக்கு நான் போய் பொக்கே கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு சீக்கிரமா குணமாகி எழுந்து நடக்கணும்னு வாழ்த்திட்டு வரேன். நீ போன வை. ஓகே மேடம். பார்வதி தாமா. ஓ, லஞ்ச் விஷயமா தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர்ல ஆன் பண்ணி பேசு. சரிம்மா. ஹலோ பெரியயா. சொல்லு பார்வதி. பெரியயா, லஞ்ச் பண்றதுக்காக நான் வந்து அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அம்மா ஃபோன்ல நான் வேட்டையில இருக்கேன், வேட்டையை முடிச்சிட்டு வந்து நான் சாப்பிடறதுக்கு அசைவம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால அசைவம் சமைச்சிரு, வழக்கத்தை விட காரம் தூக்கலா போடுன்னு ஒரு மாதிரி பேசினாங்க பெரியயா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நானும் அம்மாவும் கார்ல தான் வந்துட்டு இருக்கோம். ஓ, நீங்க அம்மா பக்கத்துல தான் இருக்கீங்களா பெரியயா? அப்போ ஒன்னும் பயம் இல்ல. நீங்க அம்மா பக்கத்துல இருக்கும்போது அம்மாவை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. சரி, அப்ப நான் போனை வச்சிடுறேன் பெரியயா. சரி பார்வதி. யார் இந்த நேரத்துல கால் பண்றது? நந்தினியா? இவன் எதுக்கு கால் பண்றான்? ஹலோ. என்ன மித்ரா, ஸ்பிளிட் ஏசி, பஞ்சு மெத்த, நிம்மதியான தூக்கமா? எப்ப நீ கால் பண்ணியோ அப்பவே என் நிம்மதி எல்லாம் போச்சு. இந்த நேரத்துல எதுக்காக நீ போன் பண்ண? மத்த நேரத்துல போன் பண்ணா உன் பக்கத்துல யாராவது இருப்பாங்க, அதனால உனக்கு தான் ஆபத்து. இந்த நேரத்துல நீ தனியா தான் இருப்ப, உனக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு தான் இப்ப போன் பண்ண. சரி, எதுக்காக போன் பண்ண அத சொல்லு. சொல்றேன், அதுக்காகத்தான் நான் போன் பண்ணேன். எனக்கு உடனடியா 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். வாட்? 10 லட்சம் ரூபாய் பணமா? ஆஃப்டர் ஆல் 10 லட்சம் ரூபாய் தானே, அதுக்கே இப்படி ஷாக் ஆகுற? இல்ல, அதெல்லாம் முடியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்ட, இப்ப 10 லட்சம் ரூபாய் கேட்கும் போது முடியாதுன்னு சொல்ற. இத பாரு, நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. இங்க பார், அது நான் சொல்ல வேண்டிய டயலாக், நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பார், 10 லட்சம் ரூபாய் உனக்கு சின்ன தொகைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பார், உடனடியா எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நான் கேட்ட பணத்தை கொடுக்கல, நான் கொடுக்க வேண்டிய இடத்துல உன்னை பத்தின ஆதாரத்தை கொடுத்துருவேன். என்ன சொல்ற? என்ன மித்ரா, லைன்ல இருக்கிறியா? சத்தத்தையே காணோம். நான் கேட்ட பணத்தை கொடுக்கறியா இல்ல ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டுமா? இல்ல, ஆதாரத்தை நீ யார்கிட்டயும் கொடுக்க வேண்டாம், என்கிட்டயே கொடுத்துரு. நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன். நல்ல முடிவு, வெரி குட். அப்ப நான் சொல்ற இடத்துக்கு பணத்தை கொண்டுட்டு வா. எங்க வரணும்னு சொல்லு.
சுந்தரம் போலாமா? போகலாம் பெரிய தம்பி. மேடம் வணக்கம் மேடம். வா முருகேசா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி மேடம், டிராஃபிக்ல கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிருச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி எம்பி ஆனதுக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கா. அது உனக்கு தெரியும்ல? தெரியும் மேடம். அகிலாண்டீஸ்வரி மேடம் உங்களுடைய பகையை மறந்து உங்களை அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறது கூட எனக்கு தெரியும் மேடம். வெரி குட். நல்ல அப்டேட்ல தான் இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்க தான் எனக்கு வேணும். அந்த பார்ட்டிக்கு என் கூட நீயும் வர. என்ன ப்ரோ சொல்ற? அந்த நந்தினி அம்மா கால் உடைக்க பார்த்தாளா? நல்ல வேலை அந்த டைம்ல நீ அங்க இருந்தாதி, இல்லாட்டினா நந்தினி ஆசைப்பட்டது அப்படியே நடந்திருக்கும். இல்ல அருண்? அம்மா காலை உடைக்கணும்னு சொன்ன அவளை சும்மாவா ப்ரோ விட்டுட்டு வந்த? அவளை ஏதாவது பண்ணிருக்கணும் ப்ரோ. நான் அங்கேயே அம்மா கிட்ட அவ காலை உடைக்க தான் சொன்னேன். ஆனா அம்மா தான் அவ பார்ட்டிக்கு வரதுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நந்தினி அப்ப பார்ட்டிக்கு சாதாரணமாலாம் வரமாட்டா, ஏதோ பிளானோட தான் வருவா. ஆமா, நந்தினி கண்டிப்பா ஒரு பிளானோட தான் வருவா. ஸோ பார்ட்டியில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அம்மா பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே ப்ரோ. நம்ம முழு கான்சென்ட்ரேஷனும் நந்தினி பக்கம் திருப்பாம பார்ட்டியை ரிசப்ஷன் மாதிரி நடத்துறதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத ஆதி, அதை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா ப்ரோ. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன விஷயம் ஆதி? மித்ரா ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ப்ராப்ளமா? என்ன ப்ரோ சொல்ற? வீட்டில் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மித்ரா கையில ஒரு பொட்டியோட படியில இறங்கி போனதை பார்த்தேன். ப்ரோ, எனக்கு என்னமோ மித்ரா கொண்டு போன பெட்டியில பணம் இருந்திருக்குமோன்னு தோணுது ப்ரோ. கரெக்டா ஆதி? அந்த நேரத்துல யாருக்கோ கொடுக்க பணம் எடுத்துட்டு போறானா, அது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆதி? கண்டுபிடிப்போம். அதோட தீபக்கை கண்டுபிடிச்சாதான் மித்ரா பத்தின ஆதாரம் நமக்கு கிடைக்கும். அந்த பார்ட்டியில உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? நந்தினி தீபக் எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் ப்ரோ? சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுடா? புரிஞ்சது ஆதி. சூப்பர் ப்ரோ. நான் இப்படி சொல்றதுக்காக நீங்க எதுவும் என்னை தப்பா நினைக்காதீங்க. நான் உங்க கம்பெனியில் ஒர்க் பண்ற ஒரு சாதாரண எம்ப்ளாயி, என்ன போய் இவ்வளவு ரிஸ்கான வேலையை செய்ய சொல்றீங்களா மேடம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். இங்க பார் முருகேசா, உனக்கு எதுவும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சு முடிச்சனா உன் லைஃப்ல நீ செட்டில் ஆகிற அளவுக்கு உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு கொடுப்பேன். யோசிக்காத முருகேசா. பணத்தை தூக்கி போட்டா நான் சொல்ற வேலையை முடிக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நான் எதுக்காக செலக்ட் பண்ண தெரியுமா? நீ என்னுடைய விசுவாசமான ஆளுங்கிறதுனால தான். மேடம், நான் உங்க விசுவாசி தான் மேடம். நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சு முடிச்சா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நான் இருக்கவே முடியாது மேடம். என்னை வாழவே விட மாட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் அழிச்சிருவாங்க மேடம். நாம வாங்கி கொடுத்த புடவைய நம்மால் கட்டிட்டு வந்து நம்மளுக்கு கிரீன் சிக்னல் காட்டிட்டா.
போய் ஆதிட்ட சொல்லுவோம். அது ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. என்னடா என்ன அது இவ்வளவு சாதாரணமா கேட்ட? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அங்கேயும் வந்துருச்சுல்ல, எனக்கும் கிரீன் சிக்னல் போட்டாச்சுல்ல. என்னடா உளர்ற? எங்க வந்துச்சு, என்ன வந்துச்சு? மொட்டையா கிரீன் சிக்னல் போட்டாச்சுன்ற ஒரு மண்ணும் புரியல. ஓகே ஆதி, நீ டென்ஷன் ஆகாத. உனக்கு தெளிவா சொல்றேன். என் ஆள் சிந்து என் லவ்வுக்கு கிரீன் சிக்னல் காட்டிட்டா. அப்படியா? சரி போ. நண்பனோட லவ் வந்து சக்சஸ் ஆச்சுன்னா அதுக்கு வாழ்த்து சொல்லணும். அதை விட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? என் பிஞ்சு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். டேய், நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. விஷயம் என்னன்னு சொல்லு. நான் சிந்துவுக்காக ஒரு புடவை எடுத்துட்டு வந்தேன்ல, அந்த புடவைய கிஃப்டா அவளுக்கு கொடுத்துட்டேன். அந்த புடவையத்தான் இன்னைக்கு சிந்து கட்டிட்டு வந்திருக்கா. அப்போ என் லவ்வுக்கு கிரீன் சிக்னல் காட்டிட்டான்னு தானே அர்த்தம். சரிடா, அதுக்கு நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. நீ எதுவும் பண்ண வேணாம். நான் இப்பவே போய் சிந்து கிட்ட அதுதானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். வரட்டா? சிந்து, என்னது? அந்த கவர்ல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாருங்க. அந்த கவர்ல இருக்கிறது உங்களுக்கு தான். எஸ் எஸ். ஆதி, பாத்தியா, என் ஆள் எனக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கா. உனக்கு உன் ஆள் பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கா. உன் லவ்வை விட என் லவ் ரொம்ப கிரேட் மச்சான். இந்த பேண்ட் ஷர்ட்டை இப்பவே போட்டு போய் என் ஆள் முன்னாடி நிக்க போறேன். எப்படி இருக்கு சிந்து? என்ன சிந்து, இதுக்கு கூட பேப்பர்ல தான் பதில் சொல்வியா? வாயை திறந்து பேச மாட்டியா? வெக்கமா? என்ன சிந்து இது? நான் போட்டிருக்க பேண்ட் ஷர்ட்டோட பில்ல கொடுக்குற? உலகத்திலேயே புடவையோட பில்லையும் சேர்த்து கிஃப்டா கொடுத்த ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. புடவையோட விலை 6000. அதை விட 1000 ரூபாய் அதிகமா கொடுத்து உங்க கணக்கு தீர்த்துட்டேன். சத்திய சோதனை. ஆளைய மூஞ்சியும் பாரு. நாசமா போச்சு. ஆர்வத்துல புடவையில இருக்க பில் எடுக்க மறந்துட்டேனே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஆதிக்கிட்ட வேற ஓவரா பில்டப் கொடுத்துட்டோம். இங்க நடந்தது எதுவும் ஆதிக்கு தெரியாம பாத்துக்கணும். ஆதிக்கு தெரிஞ்சா ரொம்ப ஓட்டுவான். என்ன பண்ணலாம்? இங்கேயே இருக்கலாமா இல்ல துபாய்க்கு போவோமா? என்ன பண்றது? ஐயோ, டேய், இந்த அர்ச்சனை வாங்கறதுக்கு தான் உள்ள அந்த ஆட்டம் போட்டியா? இல்ல. சரி விடு, பொண்ணுங்களே எப்படிதான். சார், இந்த சிட்டில டிஜேல என்ன அடிச்சுக்க ஆளே இல்ல சார். அதனால தான் இப்போ உன்னை வர சொல்லியிருக்கோம். ஐடி கம்பெனி செட்டப்ல நீ பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சார், நான் இதுவரை பண்ண பார்ட்டி ஃபங்க்ஷன் வீடியோலாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்க இதை பாருங்க.
உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லுங்க, சூப்பரா பண்ணிடுவோம். வீடியோ எல்லாம் காட்ட வேண்டாம். எங்க அம்மாக்கு எம்பி பதவி கிடைச்சிருக்கு, அதுக்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கோம். இங்க பாரு, அவ வர வரைக்கும் நீ இப்படி தனியா நின்னுட்டு இருக்காத. பாக்குறதுக்கு என்னமோ பார்ட்டி மாதிரி இல்ல, இவங்க 2 பேருக்கும் என்னமோ ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. நீ போய் ஆதி பக்கத்திலே நில்லு, புரிஞ்சுதா? சாரி ஆண்டி, பிளாக்மெயிலர் ஃபோன் வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. நான் பாத்துக்கிறேன். போ. சார் யாராவது ஒருத்தர் பாட்டு பாடுங்க, யாரையாவது டான்ஸ் ஆட சொல்லுங்க சார். கமான் டான்ஸ் ஆடுங்க. செலிப்ரேஷன். ஆதி, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? மித்ரா, ஆண்டி, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து நெல்லு, ஆதி பக்கத்துல. பார்வதி, அம்மா தள்ளி போய் நெல்லு. ஆதி, நந்தினி வரா. நான் பார்ட்டிக்கு வருவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ அடிப்பட்ட நாகப்புரி பாம்பு. நீ பார்ட்டிக்கு வரணும், பார்ட்டியில வச்சு என்ன அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு பிளானோட தான் வருவேன்னு எனக்கு தெரியும். சூப்பர் ஆண்டி, என்ன பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பயப்படாம வாங்கிக்கோங்க, இதுல ஒண்ணும் பாம் இல்ல. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்து நீங்க எம்பி ஆனதுக்கு இல்ல, இந்த பார்ட்டி முடியற வரைக்கும் நீங்க அசிங்கப்படாம இருக்கிறதுக்கு. நீ திருந்த மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நந்தினி. அசிங்கப்பட போறது நீயா இல்ல நானான்னு பாத்துடுறேன்.